ரொம்ப ரொம்ப ஈஸியா டக்குன்னு செய்யக்கூடிய ஜவ்வரிசி குச்சி ஐஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொஞ்சம் கூட மிஸ் ஆகாம செஞ்சு கட்ட போறேன். இதுக்கு நான் சின்ன ஜவ்வரிசியை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிருந்தேன். ஊற வச்ச ஜவ்வரிசியை 2 டம்ளர் தண்ணி ஊற்றி சேமியாவையும் ஜவ்வரிசியையும் வேக வச்சுக்கிட்டேன். சிட்டிகை சால்ட், ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் சேர்த்து இந்த ஜவ்வரிசி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் 1 கப் அளவு சக்கரை சேர்க்கிறேன். சக்கரை கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் அளவு பால் சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் இந்த ஜவ்வரிசியும் சேமியாவையும் வடிச்சு தண்ணியை தனியா எடுத்துக்கிறேன். இப்போ இதை தனியா எடுத்தாச்சு பாருங்க. இப்போ ஒரு 4 டம்ளர் எடுத்திருக்கேன். ஜவ்வரிசியை வடிச்சிட்டு தனியா எடுத்தோம் இல்லையா, இந்த தண்ணியை 4 டம்ளர்லையும் சரி பங்கா ஊத்துறேன். இப்போ இந்த 4 டம்ளர்லையும் கலர் சேர்க்கிறேன். நான் வீட்லயே செஞ்ச கலர் தான், ஏற்கனவே நான் வீடியோல போட்டிருக்கேன். இந்த ஆரஞ்சு மட்டும் இன்னும் நான் போடல. இப்போ இது மேல நம்ம வடிச்ச ஜவ்வரிசியை இது மேலாப்புல கொஞ்சமா சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு சில்வர் பேப்பர் எடுத்து இது 4ஐயும் கவர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கவர் பண்ணதுல லைட்டா ஓட்ட போட்டு ஐஸ் குச்சியை இதுல சொருவிடுறேன். சொருவி ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஃபில்டர்ல வச்சு எடுக்கிறேன். சூப்பரான குச்சி ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த குச்சி ஐஸை வெளியில எடுக்கணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சமா கீழே தண்ணி சேர்த்து அழகா சுத்தி விட்டு வெளியில எடுத்தா சூப்பரான கலர்ஃபுல்லான குச்சி ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி குச்சி ஐஸ் டேஸ்ட்ல எங்க போனாலும்